கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் ஒன்று கூடி இந்த பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆனுடைய மகத்துவம் சம்பந்தமாக, அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக, அதனை பற்றியுள்ள மேன்மைகள், அது செய்த அற்புதங்கள், அது செய்த புரட்சிகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி, அதனுடைய மேன்மைகளை பற்றி, அதனுடைய விசேஷ தன்மைகளை பற்றி எங்களிலே உள்ள சிறியவர்கள் கூட நன்றாக விளங்கி வைத்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு அதனுடைய சிறப்புகள் தெரியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாதாரணமாக குர்ஆன் மதரசாவுக்கு செல்லக்கூடிய ஒரு பிள்ளையிடம் குர்ஆனை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால், உடனே அந்த பிள்ளை ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் என்று அந்த பிள்ளை சொல்லும். இன்னும் சொல்ல போனால், இக்ரவுல் குர்ஆன் ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லியஸ்ஹாபிஹி, நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், அதை ஓதியவருக்காக மறுமை நாளில் அது அல்லாஹ்விடம் மன்றாட்டம் செய்யும் போன்ற ஹதீஸ்களை அந்த சின்ன பிள்ளைகள் கூட கூறிவிடும். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் சில நேரம் பெரியவர்களிடம் குர்ஆன் என்று சொன்னால் என்ன கருத்து, அதற்கு எத்தனை கருத்துக்கள் இருக்கின்றன என்று கேட்டால் சில நேரம் தெரியாமல் இருப்போம் அல்லது மறந்திருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் வரலாற்றில் நடந்த சில சம்பவங்களை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கின்றது. மலேசியா கோலாலம்பூர் 1960களில் ஒரு முக்கியமான மகாநாடு நடக்கின்றது. இதை பற்றி தமிழ் மொழி வளம் பற்றி பேசக்கூடிய ஒரு மகாநாடு. அந்த மகாநாட்டிலே, அந்த மகாநாடு முடிந்த பின்னால் ஒரு கேள்வி வருகின்றது சபையோரை பார்த்து. அக்காலத்தில் உங்களுக்கு தெரியும், கலைஞர் கருணாநிதிக்கு முன்னால் அறிஞர் அண்ணா, ஈவேரா பெரியார் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், தமிழ் மொழி வளம் பற்றி பேசக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு கேள்வி வருகின்றது. நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய பகவத்கீதை, ராமாயணம் போன்ற வேத நூல்களை படிக்கும் பொழுது அதனை யாரும் ஓதுவது என்று சொல்லவில்லை, படிப்பது என்று சொல்லுவோம் அல்லது வாசிப்பது என்று சொல்லுவோம். அதே போன்று கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பைபிளை, ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், எதை படித்தாலும் வாசிப்பது என்று சொல்லுவார்கள், ஓதுவது என்று சொல்வதில்லை. முஸ்லீம்கள் ஏன் குர்ஆனை மாத்திரம் ஓதுவது என்று சொல்லுகின்றார்கள்? எப்பொழுது வருகின்றது இந்த கேள்வி? 1960களிலே சபையோரை பார்த்து வந்த கேள்வி, சபையோரிடம் வந்த கேள்வி. மேடையிலே வீட்டிருக்கக்கூடியவர்களுக்கு பதில் தெரியாது. ஓதுவது என்று சொன்னால் என்ன கருத்து என்றது அப்பொழுது தெரியவில்லை. 1970களிலே தமிழ்நாட்டிலே சேர்ந்த ஒரு எழுத்தாளர் இருந்தார், ஷேகோ என்பவர். உலக பொதுமறை திருக்குர்ஆன் என்று ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். அதிலே அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார். என்ன விளக்கம் தெரியுமா? முதலாவது வாசிப்பது. வாசிப்பது என்று சொன்னால் என்ன? எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை கண்ணால் பார்த்து வாயால் வாசிப்பது, அது வாசிப்பது. சாதாரணமாக பேப்பர்களை, பத்திரிகைகளை வாசிப்பது என்று சொல்லுவோம். இரண்டாவது என்ன? படிப்பது. படிப்பது என்று சொன்னால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை, விளக்கம், அதனுடைய விளக்கம், எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை கண்ணால் பார்த்து வாயால் வாசித்து சிந்தனைக்கு எடுப்பது, இதுதான் படிப்பது. மூன்றாவது, எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை கண்ணால் வாசித்து, கண்ணால் பார்த்து வாயால் வாசித்து சிந்தனைக்கு எடுத்து செயலில் கொண்டு வருவது தான் ஓதுவது. வெறுமனே கிளிப்பிள்ளை படிப்பது போன்று படிப்பதல்ல குர்ஆன். எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், அதுதான் குர்ஆன் என்ற வார்த்தைக்கு ஓதுவது என்ற கருத்து இருக்கின்றது. குர்ஆன் என்று சொன்னால் ஓதுவது, ஓத வேண்டியது, ஓதப்பட வேண்டியது, ஓதுவது என்ற கருத்து குர்ஆனுக்கு இருக்கின்றது. ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்ன தெரியுமா குர்ஆனுக்கு இருக்கின்றது? சேர்ப்பது. சேர்ப்பது என்று சொன்னால் என்ன? குர்ஆன் என்று சொன்னால் ஒன்று ஓதுவது, இரண்டாவது சேர்ப்பது. சேர்ப்பது என்று சொன்னால் என்ன கருத்து தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே? குர்ஆனை ஒருவர் ஓத 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 தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நடக்க அவருக்கும் அடியானுக்கும் இடையில் ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு இருக்கின்றது. எனவே குர்ஆன் சேர்ப்பது. குர்ஆனுக்கு இரண்டு கருத்து. ஒன்றாவது ஓதுவது,
ஓதுவதென்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை படித்து சிந்தித்து செயலில் கொண்டு வருவது. இரண்டாவது சேர்ப்பது என்று சொன்னால் அதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நடக்க எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஒரு நெருக்கம், ஒரு இறுக்கம் ஏற்படுகின்றது. எனவே குர்ஆனுக்கு சேர்ப்பது என்ற கருத்து இருக்கின்றது என்பதை 1970களிலே இந்த விளக்கம் தரப்பட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய சிறப்பை பற்றி எக்கச்சக்கமான ஹதீஸ் நூல்களிலே நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனோடு தொடர்புள்ளவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்று பாருங்கள். உஹது யுத்தம் எங்களுக்கு தெரியும். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு முக்கியமான யுத்தங்களில் உஹது யுத்தம் உண்டு. ஆரம்பத்திலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தாலும் பின்னால் ஒரு சடைவு, ஒரு சில தோல்விகள் ஏற்பட்டது, ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அந்த யுத்தத்திலே. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையை காட்டி, இதிலே 50 பேர்கள் கொண்ட ஒரு குழு எந்த காரணத்தை கொண்டும் நான் சொல்லும் வரைக்கும் கீழே இறங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். ஆனால் மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் கீழே யுத்தம் முடிந்தது போன்று அவர்கள் விளங்கியது, கீழே இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் வந்து மிக பயங்கரமான தாக்குதலை நடத்தி ஒரு பின்னடைவை ஏற்படுத்தப்பட்டது. அந்த யுத்தத்திலே பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த ஷஹீதாக்கப்பட்ட நபித்தோழர்களில் 2 முக்கியமானவர்கள், அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சம்பவம் சஹீஹுல் புகாரிலே 1347வது செய்தியாக சுருக்கமாக வருகின்றது. இந்த 2 நபித்தோழர்களும் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் உற்ற நண்பர்களாக இருந்தார்கள். என்ற அளவுக்கு சொன்னால், அம்ர் இப்னு ஜமூஹுடைய சகோதரியை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் திருமணம் முடிக்கின்றார். அந்த அளவுக்கு உற்ற நண்பர்கள். அப்ப இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் இருவரும் மதீனா வாசிகள் 2 பேரும் மிக நண்பர்களாக இருந்தவர்கள். 2 பேர்களும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த யுத்தத்தில் 2 பேரும் ஷஹீதாக்கப்பட்டவுடன் 2 பேரையும் அடக்க வேண்டும். அந்த யுத்தத்திலே பல சஹாபாக்களை குடும்பமாக 2 பேர் 3 பேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரிலே அடக்கம் செய்தார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, 2 பேர்களும் உற்ற நண்பர்களாக இருந்தார்கள், 2 பேரையும் ஒரு கபரிலே அடக்குவோம். முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு பிரச்சனை, யாரை முதலில் கபரிலே வைப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், ஐயுஹும் அக்ஸரு அஹ்தல் லில் குர்ஆன். யார் குர்ஆனோடு அதிகமாக ஓதி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாரோ அவரை முதலிலே கபரிலே வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கண்ணியம், மகத்துவம். எனவே குர்ஆனை வெறுமனே ஓதுவது அல்ல. நாங்கள் இந்த காலத்திலே பார்க்கின்றோம், எப்பொழுது நாங்கள் குர்ஆனை எடுப்போம்? அன்புக்குரிய சகோதரர்களே, கவலையாக இருக்கின்றது. எங்கள் குடும்பத்திலே யாராவது மன்னிக்க வேண்டும், உற்றார் உறவினர்கள் யாராவது மன்னிக்க வேண்டும், அப்பொழுது தான் குர்ஆனை தூசி தட்டி எடுப்போம். அல்லது ரமலானுடைய காலம் வரும், அப்பொழுது குர்ஆனை எடுப்போம். அப்படி அல்ல. சஹாபாக்கள் தினந்தோறும் நாள்தோறும் ஒவ்வொரு நேரங்களும் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். மரணித்தவர்களுக்கு குர்ஆன் அல்ல, உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் குர்ஆன். அவர்களுக்கு தான் குர்ஆன் மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கும், மரணித்தவர்களுக்கு அல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு குர்ஆனை நேசித்தவர்களை நேசித்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்கள், 5050வது செய்தி சஹீஹுல் புகாரியிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனிலே விசேஷமாக தேர்ச்சி பெற்ற ஒரு சஹாபி. இவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், காலலி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா அலைய, எனக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கள். யாரை பார்த்து? ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்க. அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுகிறாங்க, அக்ரா அலைக்க வ அலைக்க உன்சில, உங்களுக்கு நான் குர்ஆனை ஓதி காட்டவா? உங்களுக்கு தானே யார் ரசூலுல்லாஹ் குர்ஆன் இறங்கியது, உங்களுக்கு நான் ஓதி காட்டவா? ஆம், நான் எனக்கு நீ ஓதி காட்டுங்கள்.
அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டளையின் பிரகாரம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரா நிசாவை ஓதுகின்றார்கள். எதுவரை ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹவுலாஹி ஷஹீதா, அந்த வசனம் வரைக்கும் ஓதுகின்றார்கள். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், நாளை மறுமையில் விசாரணைக்காக ஒவ்வொரு சமூகத்தாரும் தன்னுடைய நபி அவர்கள் மூலம் அவர்களை வைத்து அழைக்கப்படும் பொழுது, நபியே உம்மையும் அந்த நேரத்தில் அழைப்போமே உங்களுடைய சமூகத்தாரோடு, அப்பொழுது உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்ற வசனம் வரை ஓதுகின்றார்கள். 41வது வசனம் சுமார் 2-3 பக்கங்களுக்கு மேல் ஓதிக்கொண்டு போகும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹஸ்புக, போதும் போதும், நிப்பாட்டுங்கள், போதும் என்று சொன்னால் இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து எனக்கு போதும், நீங்கள் ஓதினது போதும் என்று சொன்னார்கள். உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஃபல்தஃபது இலை, நான் திரும்பி பார்த்தேன், ஃபைதன் ஐனாஹு ததுருஃபான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருந்தது. அந்த ஆயத்தினுடைய மகத்துவத்தை. எனவே ஏன் இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்ல வேண்டும்? குர்ஆனிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற சஹாபி, குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த சஹாபி. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகின்றார்கள், குர்ஆனிலே எந்த வசனம் எங்கே யாருடைய விடயத்திலே எப்பொழுது இறங்கியது என்று எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தேர்ச்சி பெற்ற சஹாபி என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் எந்த அளவுக்கு குர்ஆனை சேர்ந்தவர்களோடு குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களை குர்ஆன் கண்ணியப்படுத்தியிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள்? அதே போன்று சஹீல் புகாரியிலே 4960வது செய்தி. ஏன் நான் இந்த நம்பரை சொல்லுகின்றேன், இலக்கங்களை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நீங்கள் ஞாபகம் செய்து வீடுகளுக்கு சென்றால் உடனே அடித்து பாருங்கள். 4960வது செய்தி சஹீல் புகாரியிலே, அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அந்த சஹாபி தெரியுமா? உபய் இப்னு கஅப் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி, ஒரு ஃபாதிரியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. குர்ஆனிலே எப்படி தௌராத்திலே நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தாரோ, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இஸ்லாத்திலே தேர்ச்சி பெற்றார்கள். குர்ஆனை நல்ல அழகாக ஓதுவார்கள், அதிகமாக ஓதுவார்கள், குர்ஆனோடு தொடர்பாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயுடைய செய்திகளை எழுதி கொண்டிருந்த ஒரு சஹாபி, வஹீயுடைய செய்திகளை எழுதி கொண்டிருந்த சஹாபி, அப்படி தேர்ச்சி பெற்ற ஒரு சஹாபி. அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், இன்னல்லாஹ அமரனி, அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டான். உபய் இப்னு கஅபே, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுமாறு. அங்கே யாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கண்டி. இங்கே ரசூலுல்லாஹ் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், உங்களுக்கு நான் ஓதி காட்டணும், எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஏன் அது சொல்லணும்? அவங்க குர்ஆனோடு தொடர்பாக இருந்தாங்க, அந்த அளவு குர்ஆனில் தேர்ச்சி பெற்று இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹு சம்மா கலி, அல்லாஹு தாலா உங்கள்கிட்ட ஏண்ட பேரை சொல்லி உபய் இப்னு கஅப் பேரை சொல்லி சொன்னானா அல்லாஹ்வின் தூதரே? ஃபஜஅல, உங்களோட பேரை சொல்லி அல்லாஹ் சொன்னான், உங்களோட பேரை சொல்லி உங்களுக்கு ஓதி காட்டுமாறு சொன்னான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஆனந்தத்தால் கண்ணீரை விட்டு அழுதார்கள் என்ற வரலாற்று செய்திகளை பார்க்கின்றோம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனிலே எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த 4 பேரிடத்தில் நீங்கள் குர்ஆனை எடுங்கள், அதில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மிக முக்கியமான ஒரு சஹாபி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆன் அவர்களை சிறப்பாக்கி வைத்தது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் கூட குர்ஆனோடு தொடர்புள்ளவர்கள், குர்ஆனோடு நெருங்கியவர்கள், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை நன்றாக விளங்கி வைத்தவர்களோடு சஹாபாக்கள் எப்படி அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸும் ஆதாரமாக இருக்கின்றது. சஹீஹ் முஸ்லிம் 1487வது செய்தி.
1487 செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருகின்றது. ஆமிர் இப்னு வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ், நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் இவர் யார் என்று சொன்னால் மக்காவிலே கவர்னராக இருந்தவர். மக்காவிலே உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம், அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு 2 வருடம் 2 மாதம், அதன் பிறகு உமர் ரலியல்லாஹுடைய 10 வருடம். இந்த 10 வருட காலத்திலே மக்கா ஒரு நகரமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கவர்னரை உமர் ரலியல்லாஹு நியமித்தார்கள். அவர் தான் நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ். மதீனா சிட்டி, மதீனா தான் தலைநகரம். அப்போ அந்த மக்காவுக்கு உமர் ரலியல்லாஹு ஒரு முக்கியமான வேலையாக செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் யார்? கவர்னர். அந்த கவர்னரை கூட்டிக் கொண்டு ரசூலுல்லாஹி உமர் ரலியல்லாஹு அவங்களும் இந்த நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்களும் நடந்து போகின்றார்கள். ஒரு பள்ளத்தாக்கு, உஸ்வான் என்ற பள்ளத்தாக்கிலே நடந்து போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், மனிஸ்த அமல்த அலா அஹ்லில் வாத், இந்த பள்ளத்தாக்கிலே வாழக்கூடிய மக்களுக்கு, 2 மலைகளுக்கு இடையிலே வாழக்கூடிய மக்கள், பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள், நிறைய குடும்பங்கள் வாழக்கூடிய இடம், அந்த மக்களுக்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் யாரை நியமித்து இருக்கின்றீர்கள்? யார் கேட்கிறா? ஹலீஃபா கேட்கின்றார்கள் கவர்னரிடத்திலே. கவர்னர் சொல்லுகின்றார், நான் இப்னு அபுசா என்பவரை நியமித்திருக்கின்றேன். வரலாற்றிலே கேள்விப்படாத பெயர். நான் இப்னு அபுசாவை நியமித்திருக்கின்றேன். அப்பொழுது யார் அமன் இப்னு அபுசா? உமர் ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், யார் இப்னு அபுசா? யார் இப்னு அபுசா? கவர்னர் சொல்லுகின்றார்கள், நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் சொல்லுகின்றார்கள், மௌலா மின் மவாலினா, உரிமையிடப்பட்ட எங்களுடைய அடிமைகளில் ஒரு அடிமை, ஒரு அடிமை, உரிமையிடப்பட்ட எங்களுடைய அடிமைகளில் ஒரு அடிமை. உமர் ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, மக்களுடைய அத்தியாவசிய பணிகளை செய்வதற்கு ஒரு அடிமையாக நியமித்திருக்கின்றீர்கள்? ஒரு அடிமையாக நீங்கள் நியமித்திருக்கின்றீர்கள்? நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? கால இன்னஹு காரியுல் லிகிதாபில். சுப்ஹானல்லாஹ். அவர் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்தார், குர்ஆனோடு தொடர்புள்ளவராக இருந்தார்கள். யாரு? இப்னு அபுசா ஒரு அடிமையாக இருந்தாலும் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லக்கூடிய சொன்னதோடு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அம்மா இன்ன நபியக்கும், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால இன்னல்லாஹ யர்ஃபு பிஹாதல் கிதாப அக்வாமன், இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா சிலர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னார். குர்ஆனுடைய கண்ணியம் இன்றும் கூட நீங்கள் சவுதி போன்ற அரபு நாடுகளுக்கு சென்றால் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்கள், குர்ஆனை பாடமாக்கியவர்கள், குர்ஆனோடு நெருங்கிய நட்பு வைத்திருக்கக்கூடியவர்களை சரியான முறையில் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் என்பது சாதாரண விடயம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் உயிரோட்டமான குர்ஆன், எங்களுக்காக வேண்டி நாளை மறுமையில் பரிந்து பேசக்கூடிய குர்ஆன். எந்த அளவுக்கு சொன்னான், எங்களுக்கு உலகத்திலே யாரையாவது ஒரு ஆளை பிடிக்காது, இவரை பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஆளை சொல்கிறதுன்னா யாரை சொல்லுவோம்? ஃபிரௌனை சொல்லுவோம், ஃபிரௌனை சொல்லுவோம். ஒரு மிருகம், இந்த மிருகம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கண்டாலே பிடிக்காது. அதை கண்டாலே அந்த காலத்தில் அந்த மிருகத்தை கண்டாலே தௌபான்னு தௌபாவே சொல்லிச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு மோசமான மிருகம்னா பன்றியை சொல்லுவோம். இந்த 2ம் குர்ஆனில் வருது, இந்த 2 பேரும் வருது குர்ஆனில். இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்த், ஒரு ஆள் குர்ஆனை ஓதுகின்றார். ஃபிரௌன் எங்களுக்கு பிடிக்காது, அந்த வார்த்தைகளுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வே சொல்கிறான், உலகத்தில் இப்பொழுதும் தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கிறவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒத்தன், எங்களுக்கு பிடிக்காத ஒத்தன், குர்ஆனை நாங்கள் ஓதிக்கொண்டு போகிறோம். குர்ஆனில் வருது, இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்த். ஃபிர்அவுன் என்ற வார்த்தையில் ஃபா ரா ஐ வாவ் நூன் 5 எழுத்து 50 நன்மை. ஃபிரௌனுடைய வார்த்தையை சொன்னதுக்கு இல்லை சகோதரிகளே, குர்ஆனை ஓதினதுக்கு. அதுதான் குர்ஆனுடைய மகத்துவம். குர்ஆனுடைய மகத்துவம் சும்மா லேசியா? எங்களுக்கு பிடிக்காத ஒரு மிருகம், ஒரு ஜீவராசின்னு சொன்னால் பன்றி, அது ஹராம். ஆனால் லஹ்முல் ஹின்சீர், பன்றியின் மாமிசம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது என்று ஒரு குர்ஆனை ஓதுகின்றார்.
ஓதும் பொழுது அந்த பன்றி என்ற வார்த்தையை சொன்னதற்காக ஹா நூன் ஜா யா ரா 5 எழுத்துக்கும் 50 நன்மை கிடைக்குது. பன்றி என்று சொன்னதுக்கல்ல, குர்ஆனை ஓதியதற்கு. எனவே குர்ஆனுடைய மகத்துவம் நீங்கள் நினைப்பது போன்றல்ல, மிகவும் உன்னதமானது, விசேஷமானது. முக்கியமாக இந்த ஒரு ஹதீஸை நான் இப்பொழுது சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய மக்கள் குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எங்களுடைய சிந்தனை என்ன சொல்லும்? ஒரு ஆள் தொழுவிக்கு வருகின்றார் என்று சொன்னால் இவருக்கு சட்டம் தெரியுமா, மார்க்கம் தெரியுமா, என்ன சட்டம் படிச்சிருக்கின்றார் என்று சிந்தனை சொல்லும். ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன தெரியுமா சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யௌமுல் கௌம் அக்ரஹும் லிகிதாபில்லாஹ், உங்களிலே யார் குர்ஆனை அழகாக கூடுதலாக தேர்ச்சி பெற்று நன்றாக ஓதிக்கொண்டிருக்கின்றாரோ அவரை இமாமத்து செய்ய வையுங்கள். அவர் தான் இமாமத்துக்கு தகுதியான ஆள். இமாமத் செய்கிறது சாதாரண விடயம் அல்ல, மிக உச்சக்கட்ட விடயம். பின்னால் உள்ள மாமுங்களுடைய அத்தனை பொறுப்பும் இமாமுக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்தஸ்து யாரு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யார் அழகாக குர்ஆனை ராகமாக தட்டப்படி அதோடு தொடர்பாக இருந்து ஓதுகிறாரோ அவர் தான் இமாமத் செய்வதற்கு தகுதியான ஆள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பெரிய சட்டம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். எனவே அப்படிப்பட்ட குர்ஆன் எங்களுக்கு வந்திருக்கின்றது. அந்த குர்ஆனை நாங்கள் நேசிக்க வேண்டும், அந்த குர்ஆனோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய சிறப்பு, குர்ஆனுடைய மேன்மை, குர்ஆனுடைய மகத்துவம், குர்ஆனுடைய அற்புதம் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே ஒன்றுதான் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி. சஹீஹ் புகாரிலே 5032வது செய்தி. 5032வது செய்தி. இப்போ ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், அதிலே நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட யாராவது கெட்ட வார்த்தைன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? தூசணம் பேசுகிறேன்னு சொல்லுவோம், ஊத்த பேச்சு. எங்கள்கிட்ட பாஷையில் சொல்கிறோன்னா ஊத்த பேச்சு, அல்லது உம்மா வாப்பாவை இழுத்து பேசுகிறேன்னு சொல்லுவோம், தாய் தந்தையர்களை இழுத்து பேசுகிறது, இதை சொல்லுவோம். அல்லது என்ன சொல்லுவோம்? தேவையில்லாத ஜாஹிலிய வார்த்தைகளை பேசுகிறார், அதாவது இந்த மொழிவாதம் இனவாதத்தை வச்சு பேசுகிறார் என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்கள். பீஸமா லி அஹதிஹிம் ஐயகூல், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளே கெட்ட வார்த்தை தெரியுமா? அதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். ஊத்த பேச்சு பேசுறது, தாய் தந்தையரை இழுத்து பேசுறது, ஜாஹிலிய வார்த்தைகளை பேசுறது, நீ அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் அந்த ஊர் வச்சு பேசுறது, இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பீஸமா லி அஹதிஹிம் ஐயகூல், ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளே கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நசீத்து ஆயத கைத வ கைத. சுப்ஹானல்லாஹ். இன்ன வசனங்களை நான் மறந்து விட்டேன் என்று சொல்வது அவர் பேசக்கூடிய வார்த்தைகளிலே கெட்ட வார்த்தை. குர்ஆனை ஒருவர் தொடர்பாக இருந்தால், குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு இருந்தால், குர்ஆனை பாடமாக்கி கொண்டிருந்தால் அவர் மறக்கப்படார். முடியுமான வரைக்கும் பாடமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கெட்டி வைத்த ஒட்டகம் கவுரு லூசாவினா எப்படி விரண்டு ஓடுமோ அதே போல குர்ஆன் உங்களுடைய நெஞ்சங்களிலே இருந்து விரண்டு ஓடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மிகவும் தண்டனைக்குரிய குற்றம், மோசமான ஒரு செய்தி. குர்ஆனோடு தொடர்பாக இருப்பவர்கள் எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், வஸ்தத்கிரு அல் குர்ஆன், குர்ஆனை அதிகம் 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 ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள். குர்ஆனை ஓதுவதற்கே இந்த அளவுக்கு நன்மை என்று சொன்னார். குர்ஆனை ஓதுவதற்கு இந்த அளவுக்கு நன்மை என்று சொன்னால் அதனை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு நன்மை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 10 வசனம் இறங்கினா அந்த 10 வசனத்தையும் ஓதி விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் வரைக்கும் வேறொரு குர்ஆனுடைய வசனங்களை தொடமாட்டோம். அதன் பின்னால் தான் அடுத்த 10 வசனங்களுக்கு போவோம் என்று சொல்கின்றார்கள். அப்போ அந்த அளவுக்கு சஹாபாக்கள் குர்ஆனோடு நெருங்கின தொடர்போடு இருந்தார்கள் என்று வரலாற்று செய்திகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். அல் குர்ஆனுடைய மகத்துவம் சாதாரண விஷயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், முக்கியமான ஒருவருடைய இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு யார் தெரியுமா? லிமாத் இப்னு சாலபா என்ற ஒரு நபித்தோழர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆரம்பத்திலே யமன் வாசி, யமனிலே அஸ்தி ஷனுஆ என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் கட்டாயம் போனால் படித்து பாருங்கள். தமிழ் மொழிபெயர்ப்பை எடுத்து 1576வது செய்தி, ஒரு நீண்ட செய்தி சுருக்கமாக சொல்கின்றேன். அல்லது முஸ்னத் அஹ்மதிலே 2749வது செய்தி. இவர் மக்காவுக்கு வருகின்றார். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம். யாரு? லிமாத் இப்னு சாலபா மக்காவுக்கு வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப பிரச்சார நேரம் மக்காவுக்கு வருகின்றார். இவர் மக்காவுக்கு வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய அபூ ஜஹில், உத்பா, உமையா, ஷைபா போன்ற மக்கத்து முஷ்ரிக்கீங்கள் இவரை கூப்பிட்டு அணுகி சொல்கிறார்கள், இங்கே ஒருத்தர் இருக்கின்றார் முஹம்மது என்பவர். இவருடைய தொல்லை தாங்க முடியவில்லை. இவர் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு இவர் பின்னால் போகின்றார்கள். எனவே உங்களுக்கு நிறைய வைத்தியம் தெரியும், நீங்கள் இவருக்கு வைத்தியம் பாருங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல மூளைய, அதாவது மூளை வளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஆள், இவருக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று செய்யுங்க என்று சொல்லுகின்றார்கள். உடனே ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை மஜ்னூன், இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றது. யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதால தான் உலத்துகின்றார், நவுது பில்லாஹி மின்னா. எனவே இவருக்கு நீங்கள் வைத்தியம் பாருங்க என்று சொல்லுகின்றார்கள். ஃபகால, உடனே லிமாத் ரசூலுல்லாஹ்கிட்ட வாராங்க. எனக்கு வைத்தியம் தெரியும், நான் சூனியக்கார ஆக்கள், ஜோசியக்கார ஆக்கள், குறி சொல்லக்கூடியவர்கள், புலவர்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள். எனவே உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடித்திருக்கின்றது, உங்களுடைய இதுக்கு நான் வைத்தியம் பார்க்கணும் என்று வருகின்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தித்து சொல்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்கள். குர்ஆன் ஓதல்ல, அவங்க சொன்ன வார்த்தை இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இவ்வளவுதான் சொன்னாங்க. குர்ஆன் ஓதி காட்டல்ல. ஒவ்வொரு ஜும்மாக்கள் தொடங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து சொல்லக்கூடிய சில வார்த்தைகள். இன்னல் ஹம்தலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நஹ்மதுஹு, அவனை நாங்கள் புகழுகிறோம். வனஸ்தஈனுஹு, அவனிடம் நாங்கள் உதவி தேடுகிறோம். மையஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. ஒமை யுதில்லு ஃபலா ஹாதிய லஹு, யாருக்கு அல்லாஹ் தஆலா யாரை வழிகெடுக்க நாடினானோ அவர்களுக்கு யாராலே நேர்வழி காட்ட முடியாது. வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை, அவனுக்கு எந்தவித இணையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மா பிரசங்கத்தின் போது சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி காட்டினார்கள். இதை கேட்டோடனே லிமாத் அப்படி நின்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஐத் கலிமாத்திக ஹவுலா, ஒன்ஸ் மோர், திரும்ப சொல்லுங்க, நீங்க சொன்ன வார்த்தைகள் திரும்ப சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஆதஹுன்ன அலைஹி, ரசூலுல்லாஹ் ஸலாஸ மர்ராத், 3 தடவை திரும்ப திரும்ப சொன்னார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு. 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. உடனே அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஓதி காட்டல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லக்கூடிய சில வார்த்தைகளே சொன்னது. உடனே அவர் சொன்னார், லக்கது சமீஅத்து கௌலல் கஹனா, நான் நிறைய ஜோசியக்கார ஆக்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டிருக்கின்றேன். குறி சொல்லக்கூடிய ஆக்கள் ஜோசியக்காரர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டிருக்கின்றேன். வகௌல சஹரா, சூனியக்காரர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கின்றேன். வகௌல ஷுஅரா, புலவர்கள் கவிஞர்களுடைய பாடல் வரிகளை எல்லாம் கேட்டிருக்கின்றேன். ஃபமா சமீது மிஸ்ல கலிமாத்திக ஹவுலா, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை போன்று இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகள்
வலக்கது பலகன நாஊசல் பஹர், கடல் அலைகளை எல்லாம் கிழித்து கொண்டு அதன் ஆழத்துக்கே செல்கின்றது. அவ்வளோ பவர்ஃபுல் வார்த்தைகள், நீங்கள் சொன்ன வார்த்தைகள். அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ் குர்ஆன ஓதி இருந்தால் எவ்வளோ விசேஷமாக இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை அவரிடத்திலே சொல்லும் பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஹாத்தி எதக்க உபாயுக அலல் இஸ்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனை நோக்கி வந்தவர்கள், குர்ஆனுக்கு எதிராக யாரெல்லாம் போர்க்கொடி துவக்கினார்களோ அத்தனை பேரும் குர்ஆனுடைய காலடியிலே மண்டியிட்டு கிடந்த வரலாறுகளை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்று நாம் பார்க்கின்றோம். ஒரு காலத்திலே 1970களிலே ஒருத்தர் 2 பேர் இஸ்லாத்துக்கு வருவார்கள். முழு உலகத்திலும் 10 பேருக்குள்ளதான். அதன் பின்னால் 80களிலே 10லேருந்து 20 வரைக்கும், 90களிலே 100லேருந்து 200 வரைக்கும். இப்பொழுது கூட்டம் கூட்டமாக, சாரை சாரையாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களை நாங்கள் ஏன் பார்க்கின்றோம்? குர்ஆனுடைய புரட்சி, குர்ஆன் செய்த அற்புதம், குர்ஆனுடைய மிகப்பெரிய மாற்றம். யாராவது இஸ்லாத்துக்கு வந்த மக்களை பார்த்து கேட்டால், நீங்கள் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? முஸ்லீம்களை பார்த்து வந்தேன்னு சொல்கிறது குறைவு. நாங்கள் குர்ஆனை படித்தோம், நிறைய சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சது, இஸ்லாத்தை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார். பொப்பிசை பாடுகள், நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், சொல்லன்னா பெரும் பெரும் இதில் இருக்கக்கூடிய பெரும் பட்ட பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு மிகப்பெரிய மாற்றத்தை குர்ஆன் உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் குர்ஆன் இறங்கின சமுதாயம் நாங்கள் இன்னும் பின்னோக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஜும்மா நேரங்களில் கூட சில பள்ளிகளில் வாட்ஸ்அப்பை, ஃபேஸ்புக்கை தொடர்ந்து ஜும்மாவை கூட கேட்காமல் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையிலே கொழும்பு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பல பள்ளிகளிலே எனக்கு வாய் துடிக்கின்றது பள்ளியுடைய பெயரை சொல்வதற்கு. இருந்தாலும் இந்த மேடை பொருத்தமல்ல, அப்படி பல மோசமான நிகழ்வுகள் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் குறுகிய நேரம். ஆனால் அந்த நேரத்திலே முடியுமான வரைக்கும் குர்ஆனோடு தொடர்பாக இருப்போம், குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் ஃபைதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை காது கொடுத்து கேளுங்க. வான்சித்து, வாயை மூடிக்கொண்டிருங்க. குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தா காது கொடுத்து கேளுங்க, வாயை மூடிக்கொண்டிருங்க, வேறு எதுவும் பேசாதீங்க. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். குர்ஆன் ஓதுறத்தை கேட்டாலே காது மூடி வாயை மூடிக்கொண்டு காதை பொத்தி கேட்டுக்கொண்டிருந்தால், காதை திறந்து கேட்டுக்கொண்டிருந்தாலேயே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் என்று சொன்னால், குர்ஆனை ஓதி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தால் மிகப்பெரிய கூலிகள், வெகுமதிகள் உண்டு என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு குர்ஆனோடு தொடர்பாக இருப்போம் என்று கேட்டு முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தாஃபிருல்லாஹ் லி வலக்கும் அஸ்தாஃபிருல் கஃபூர் ரஹீம்.